ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்த உடனே சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கரும காரியங்கள் அரங்கேறும். தாத்தா பாட்டி மாமன் மச்சான், சில குடும்பத்தில் தாய் தந்தை, இது போன்ற உறவுகள் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகருது. இதெல்லாம் ஏன் நடக்குது? திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசினவொன்னே ஏன் இப்படி பிரச்சனை ஆகுது? சில குடும்பத்தில் திருமணம் முடிச்சிருப்பாங்க, ஒரு 6 மாதம் 7 மாதம் கூட ஆகாது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு உறவு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உறவாக இருக்கும். அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே முன்னணி செஞ்சுருப்பாங்க. அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேறிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது? எதனால் நடக்குது? இது நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? இப்படி நடக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு ஒரு காலகட்டத்தில் உட்காந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டை வரும்போது நீ வந்த நேரம் இந்த மாதிரி ஆள் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனவேதனை உருவாக்கும். சில குடும்பம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டா உடனே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. கல்யாணமே வேண்டாம்ப்பா, பொண்ணு ராசி இல்லை, மாப்பிள்ளை ராசி இல்லை அப்படின்ட்டு. இப்படி சொல்லும்போது அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகப்படி நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரான்னு கனெக்ட் பண்ணுங்க. 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பில் இருக்குதா? 7, 10 சம்பந்தப்படுதா? 7ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதி 7 இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நட்சத்திர சாரங்கள் இப்படி தொடர்பில் இருக்கான்னு பாருங்க. இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பரிகாரங்கள் செய்து விட்டு அதுக்கப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகருங்க. சிறப்பு. ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை நீங்கள் தூண்டும் போது அந்த திருமண ஸ்தானம் வேலை செய்யும். அந்த திருமண ஸ்தானாதிபதி போய் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அங்கே அது கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிச்சு விட்டுருத்தாப்பா நான் அங்கே வருவேன். சத்தமெல்லாம் உட்கார், ஏன் அவசரப்படுற? நீ உனக்கு திருமணம் பேசியாச்சு இல்லை, பேசியாச்சு, அப்படி இருக்கட்டு. நான் இருக்கிற இடம் கர்மஸ்தானம், அங்கே ஒரு கர்மத்தை தூண்டி விட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் உன் திருமணத்தை நடத்திக்கலாம்னு சொல்லி அந்த கிரகங்கள் அதைத்தான் செய்ய போகுது, அதைத்தான் செய்யும். அனுபவத்தில் அடியேன் உணர்ந்த விஷயம், என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். என்னுடைய குடும்பத்தில் நானே அதை அனுபவப்பட்டிருக்கிறேன். நானே புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? இதை வச்சு தான் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறேன். ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தை நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். முடிச்சு கொடுத்த பிறகு சில அந்த வாக்குவாதங்கள் வரும்போது இந்த பிரச்சனை வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் மனவேதனைக்குரிய விஷயம். இதுக்காக தான் அந்த வீடியோவை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குது? 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்க்கை பார்வை இப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் பரிகாரம் செய்து கொள்ள பரிகாரம் செய்துட்டு தான் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நீ நகர வேண்டும். அதே சமயத்தில் மிதுன ராசி மிதுன லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், இந்த ராசி லக்கணம் உங்கள் வீட்டில் இருந்தால், உங்கள் வீட்டில் எந்த ஜாதகருக்கு இருக்கோ அவங்களுக்கு திருமணத்தை பற்றி நீ பேசுறதுக்கு முன்னால முதல்ல நீங்கள் போய் கர்மம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு பரிகாரம் தேடிடுங்க. எப்படி பரிகாரம் தேடுறது? அப்போ கர்மம்னா என்ன? இறந்தவங்களுக்கு மொட்டை போடுறது தான் கர்மம். இதான் நம்ம கர்மாவை கழிக்க போகிறோம். அப்போ திருமணம் முடியறதுக்கு முன்னால் போய் ஒரு மாப்பிள்ளை மொட்டை போட முடியுமாப்பா, மொட்டை தலையோட உட்காந்து தலையிட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதுக்கெல்லாம் விளக்கம் தெளிவாக தர்றேன், சரிங்களா? அப்போ 7ஆம் இடத்தை நீங்கள் தூண்டுறதுக்கு முன்னால் 10ஆம் இடத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது அங்கே 7ஆம் இடம் என்ற ஒரு ஸ்தானம் உங்களுக்கு மாரகமாக வேலை செய்யாது. குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து எல்லாரும் வாழ்த்தி வாழ்த்தி திருமணத்தை முடிக்கிறதுக்குண்டான சூழல் உருவாகும். என்ன பரிகாரம் பண்ணலாம்? முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாடு செய்கிறதா, இஷ்டதெய்வம் கோயிலுக்கு வழிபாடு செய்கிறதா, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா திருமண ஸ்தானம். அந்த திருமண ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானம். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அது குலதெய்வ ஸ்தானத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ஸ்தானமாக வரும், சரிங்களா? குலதெய்வ ஸ்தானத்துக்கு கடன் ஸ்தானமாக வரும் கர்மஸ்தானம். குலதெய்வ ஸ்தானத்துக்கு இந்த திருமண ஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வருவது குலதெய்வ ஸ்தானம். அப்போ குலதெய்வம் கோவிலில் போய் உங்களுடைய கர்மாவை கழியுங்கள். என்ன கர்மா கழிக்கிறது? கர்மானா என்ன? முடி காணிக்க கொடுக்கறது தான் கர்மா. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் உங்கள் ஜாதகப்படி 5ஆம் இடம் அதாவது குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் 6ஆம் இடமாக வருவதால் குலதெய்வ கடனை நிவர்த்தி செய்யுங்கள். காணிக்க கொடுக்கணுமா? பொருளாதாரம் அந்த கோவிலில் அன்னதானம் கொடுக்கணுமா? அல்லது இது ஆயுதங்கள் எடுத்து வைக்கணுமா? கோவிலில் சாமி சிலைகள் எடுத்து வைக்கணுமா? அல்லது கோவிலை பராமரிக்கணுமா? அல்லது நீங்கள் அந்த முடி காணிக்க கொடுக்கணுமா? இல்லை மொட்டை போடணுமா? என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கர்மா. அது உங்கள் ஜாதகம் சுட்டி காட்டும். மெட்டல் ராசியா, மரம் செடி கொடி சம்பந்தப்பட்ட ராசியா, உயிர் சம்பந்தப்பட்ட ராசியா, என்ன அமைப்பில் அந்த 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 ஸ்தானம் வருது. அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுடைய அந்த குலதெய்வத்தோட கடன் அங்கே நிவர்த்தி ஆகும். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம் அங்கே குலதெய்வ ஸ்தானத்தோட கடனோட அங்கே நிவர்த்தி செய்யப்படும்.
பொதுவாக குலதெய்வமே தெரியல, சரி குலதெய்வமே தெரிஞ்சுட்டு என்னென்ன தெரியலையாப்பா என்ன பண்ணலான்னு கேட்டேன்னா, கர்மஸ்தானம் தானங்க 10ஆம் இடம் அப்படிங்கிறது. குலதெய்வம் கோயிலில் போய் முடிக்காணிக்க கொடுத்துட்டு நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தொடருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம், குலதெய்வ ஸ்தானத்துக்கு 6ஆம் இடமா வருது. சரிங்களா? திருமணத்தை நீங்கள் பேசுறதுக்கு முன்னால் குலதெய்வம் கோயில் போங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் கோயில் போங்க. குடும்பத்தோடு போய் பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்துட்டு வாங்க. ஆண்களாக இருந்தால் நீங்கள் வந்து மொட்டை போடலாம். அப்போ திருமணத்துக்கு நான் மொட்டை போடனா முடி வளர நான் 3 மாதம் ஆகுமப்பா, நான் என்ன பண்ணேன்னு யோசிக்கிறவங்க வந்து அந்த குலதெய்வம் கோயிலில் ஆண்களாக இருந்தாலும் பூமுடி கொடுத்துட்டு அந்த குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு வாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நல்லபடியாக எந்த இடைஞ்சலும் இல்லாமல், தொல்லையும் இல்லாமல், எந்த மரணம் சம்பந்தப்பட்ட சம்பவம் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு கொடு. இப்போ தற்சமயம் என் சிரசில் இருந்து பூமுடியை கொடுக்குறேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே வந்து மீதி என் தலையில் இருக்கிற முடியை உனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிட்டு அந்த தெய்வத்திற்கு ஒரு பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்து ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த போய் நீங்கள் பார்க்குறது, நிச்சயம் பண்ணுறது, பத்திரிக்கை அடிக்கிறது, ஊர் ஊராக போய் பத்திரிக்கை கொடுக்கறது, திருமண நிகழ்ச்சியில் அரங்கேற்றம் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணம் நடக்கும் போதும் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாலும் உங்கள் குடும்பத்தில் கர்மக்காரியம் நடக்காது, சத்தியமாக நடக்காது. இது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம். அப்போ இந்த பரிகாரத்தில் வந்து எல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருடைய உயிருக்கு ஆபத்து, எந்த ஜாதகருக்கு வந்து உயிர் கண்டா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க ஜாதகம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் பிரச்சனையோடு ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் போவாங்க. ஆனால் ஆயுள் போகாது, போயிட்டு திருப்பி அந்த கிரகங்கள் கூட்டு வந்துடும். ஆயுள் கண்டங்களை உருவாக்கும், ஆயுள் போகாது. அப்ப இந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போய் கடனை நிவர்த்தி பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அது என்ன கடன், மெட்டல் பொருளா, உணவு பொருளா, பட்டு துணியா, அபிஷேகமா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல வந்து கிரகங்கள் துல்லியமா உட்கார்ந்துருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்களா, அந்த ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாக வரும். இஷ்ட தெய்வத்திற்கு உங்களுடைய தொழில் வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை, அது கல்யாணத்துக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு நீங்கள் கணக்கு பண்ணீங்களோ, 5 லட்ச ரூபா செலவு பண்ணுற கல்யாணத்துக்கு அப்படின்னாச்சுன்னா அதில் இருந்து ஒரு 500 ரூபா காணிக்கை எடுத்து அந்த தெய்வத்திற்கு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது, அல்லது அந்த கோவிலில் உண்டியில் கொண்டு காணிக்கை கொடுப்பது, அல்லது கோவிலில் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுவது, இது போன்ற விஷயத்தை இஷ்ட தெய்வத்துக்கு பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு, பரிகாரம் சக்ஸஸ். இதை செஞ்சுட்டு வந்து தான் நீங்கள் நிச்சயமே பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிச்சயம் பண்ணிட்டு எங்கே போனீங்கன்னாச்சுன்னா 7ஆம் இடத்தை தூண்டிட்டு போகிறீங்க, 10ஆம் இடம் லேட்டாக வேலை செய்யும். அப்படி 10ஆம் இடம் கர்மத்தை முறை கழிச்சு விட்டுட்டு நீங்கள் 7ஆம் இடத்துக்கு வாங்க, தெளிவாக இருக்கும். இதுதான் உங்கள் பரிகாரம். அப்போ இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரத்தையும் அந்த வழிபாடு முறைகளையும் அந்த கர்மத்தையும் சரிங்களா, குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடனையும் நீங்கள் கழிச்சிட்டு வந்து நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கையில் எடுத்தீங்கன்னா எந்த வித அசுப காரியமும் அவங்க குடும்பத்துக்குள்ள அரங்கேறாது. இதெல்லாம் சத்தியமான உண்மைகள். ஏன்னா மிதுன ராசி மிதுன லக்னம் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் குரு பகவான் ஒரே கிரகம். சரிங்களா? குருனா என்ன தந்தை, குருனா குழந்தை, குருனா தாத்தா, குருனா எடுத்துக்கங்க. அப்படி உங்கள் குடும்பத்தில் குருவாக நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அது அனைத்தும் குரு தான். 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே கிரகம். அப்பா வழியில் உள்ள குடும்பம், அத்தை உறவுகள் இப்படி வந்துடும். நீங்கள் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்டுறீங்கன்னு வைங்களா, அப்பா வழியில் உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர், அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த குரு பகவான் போய் உட்காந்து இடத்த வச்சு சொல்லிடலாம். என்னுடைய குடும்பத்தில் மிதுன ராசி மிதுன லக்னம் ஒரு திருமணம் முடிக்கிறேன் சரிங்களா, 7ஆம் இடம் வேலை செய்யுது, நேரே 10ஆம் இடமும் வேலை செய்யுது, கர்மஸ்தானம் வேலை செய்யுது. 10ஆம் இடங்கிறது அப்பா வழியில் உள்ள குடும்பம், பெண், பாட்டி உறவு முறை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறை. திருமணம் முடிஞ்சு 18 மணி நேரம் ஆகலை, டெத். அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்பா ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அங்கே போய் உட்காருது. அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை, எனக்கு ஆயுள் கண்டவரை போயிட்டு வந்தேன். இதை வச்சு தான் நான் தெளிவாக யோசிக்கிறேன், ஏன் இந்த மாதிரி நடக்குது, எதனால் அப்படின்னு யோசிக்கும் போது என் அன்னை கொடுத்த விஷயம்தான் இந்த பரிகாரங்கள். அப்போ இந்த பரிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் என்ன ஒரு சம்பவம் கேட்டிங்கன்னா, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிக்கிறதுக்கு முன்னால் என் அன்னையின் முத்தாரம்மன் திருக்கோவிலில் போய் அங்கே தான் கல்யாணம் முடிக்கணும். அங்கே அன்னைக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் பட்டு எல்லாம் எடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்ததன் விளைவு ஆயுள் கண்டவரை போயிட்டு நான் ரிட்டர்னில் வந்தேன். ஆயுள் போகலை, பேசிட்டு இருக்கிறேன்ல. ஆனால் அத்தை வழி என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கு பார்த்தீங்களா, அப்பா வழி உறவு அத்தை, அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் வயசாக இருந்தாங்க. வயசாகி இருந்தாலும் உயிர் தானே.
18 மணி நேரம் திருமணம் முடிஞ்சு 18 மணி நேரத்துக்குள்ள அது நடந்தால் பார்த்துக்கோங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக கிரகங்கள் வேலை செய்யுதுன்ட்டு. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ இது போல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்கங்க. 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி மட்டும் சேர்ந்திருந்தா இந்த அமைப்பு. இதே 10ஆம் அதிபதியோட 6ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் குடும்பத்தில் நோயில் யாராவது படுத்திருக்கிறாங்கன்னா அவங்க அந்த அமைப்பு வேலை செய்யும். 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருக்கிற இடத்துல 3ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் நிச்சயம் பண்ணும்போது கர்மகாரியம் தூண்டி விட்டு போயிடும். சரிங்களா? அதே 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து 6, 8 தொடர்புல போய் கிரகங்களுக்குள்ள உட்காந்துருந்தா டக்குன்னு திருமணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சம்பவம்லாம் இதெல்லாம் இதில் உள்ள வந்துடும். சரிங்களா? சனி சம்பந்தப்பட்டால் வயதானவங்க, குரு சம்பந்தப்பட்ட குழந்தைகள், சரிங்களா? செவ்வாய் சம்பந்தப்பட்ட சகோதர உறவு, 9ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தாய், சரிங்களா? 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டு பெண் ராசியாக இருந்தால் சித்தி, ஆண் ராசியாக இருந்தால் தாய் மாமன், இப்படி வந்துகிட்டே இருக்கும். எந்த உறவு அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தில் நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த அமைப்பு இருக்குது, எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா தெளிவா இந்த விஷயத்துக்கு இது நடந்தால் இந்த உறவு, இந்த ஊர்ல இருக்கிற உறவு இப்படி நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா என்னால் சொல்ல முடியும். என் அன்னை நாரலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனுபவத்தில் உணர்ந்து என் அன்னை வந்து எனக்கு வந்து ஊட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான்டா பரிகாரம், இப்படித்தான் இருக்கும், இந்த செய்ய சொல்லு, இதான் கரெக்டாக அப்படின்ட்டு அதெல்லாம் உணர்ந்து அனுபவிச்சு, சரிங்களா? இந்த சாப்பாட்டை உப்பு இருக்கா, உப்பு இல்லையா, இல்லை காரம் அதிகமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா? முதல்ல வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த கர்ம கடனை, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கடன்களை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள். அதை நிவர்த்தி செஞ்சுட்டு உங்கள் விஷயத்தை ஆரம்பிங்க. ஏப்பா நம்மளே சந்தோஷமாக இருக்கிற கல்யாணம் முடிக்கிறோம், அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை நீங்கள் பட்டினி போட்டுட்டு அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்காம நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுன்னா பிரபஞ்சம் தட்டி கேட்கும். 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்குது, 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஒரே கிரகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 7ஆம் இடத்தை தூண்டுறீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்லும்? ஏன்டா நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கல்யாணம் முடிக்க போகிற, என் கடனை யார் தீர்ப்பா, அதை கொடுத்துட்டு வா முதல்ல அப்படின்னு பிரபஞ்சம் கேட்கும். நம்ம கவனிக்காமல் விடும்போது அப்போ முதல்ல நீ இந்த விஷயத்துக்கு என் கடனுக்கு நான் இதை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ கல்யாணத்தை முடிச்சிக்கன்னு சொல்லி அப்படி தூண்டி விட்டுட்டு போகும். இது நான் உணர்ற விஷயம்தான். சரிங்களா? அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறாங்க, அல்லது 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாக வரும் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம். இதில் ராசி லக்கணம் ஒன்றா தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. லக்கணமோ ராசியோ தனுசு மிதுனம் சம்பந்தப்பட்டாலே அது வேலை முடிஞ்சது. துல்லியமாக தெளிவா இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லிடுறேன். கார்னல் இருக்கிற ராசி கனெக்ட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாகத்தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்து தெளிவாக தான் முடிவெடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். குரு பகவான் சொல்லக்கூடிய ராசிக்கு, அதாவது தனுசு ராசிக்கு மிதுனம் பாதகம், மீன ராசிக்கு வந்து கன்னி பாதகம், கன்னி ராசிக்கு மீனம் பாதகம், மீன ராசிக்கு தனுசு ராசி பாதகம். ஒன்றுக்கு ஒன்று பாதகத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த 4 ராசியில் பிறந்தவங்க தான் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அது ராசி லக்கணம் சம்பந்தம் வந்துட்டுனாலே ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் திருமணத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரகம் பாதகத்தை தூண்டி கொண்டே இருக்கும். பாதகம்னா என்ன? கொடுக்கறது, திருமணத்தை வாங்குறியா, அந்த வாங்கிக்க, நான் ஒரு போட்டுக்கிறேன் அப்படின்னு தட்டுறது, கொடுத்து பிடுங்கிற விஷயத்த வந்து இந்த கிரகம் தெளிவாக செய்யும் அவரவர் ஜாதகப்படி. அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் தெளிவாக இந்த பரிகாரம் செஞ்சுக்கலாம். பொதுவாகவே வந்து பரிகாரம் வந்து இந்த அமைப்பு இருக்குதா, குலதெய்வம் கோவிலில் போய் செய்யக்கூடிய முடி காணிக்கை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம். ஏன்னா கர்மஸ்தானம் சம்மந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? கர்மம்னா என்ன? வீட்டில் ஒரு நம்ம தாய் தந்தைன்னு சொல்லி உறவுகள் இறந்துட்டாங்கன்னா கர்மம் பண்ணுற மாதிரி, முடி காணிக்கை கொடுக்குற மாதிரி அந்த குலதெய்வம் கோவிலில் போய் முடி காணிக்கை கொடுத்துட்டு வந்து நீங்கள் செய்யும் போது அங்கே குலதெய்வ கடன் நிவர்த்தி, வேலை முடிஞ்சு போச்சு. பெண்களாக இருந்தாலும் கொடுக்கணும் பூமுடி, ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கணும், முடி கொடுக்கணும். இதுதான் பரிகாரம். இதையும் தாண்டி அடுத்து வந்து தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி உறவு, அந்த ஒற்றுமை பிரச்சனைகள், தொழில் சார்ந்த விஷயங்கள், லாபங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னாச்சுன்னா வருஷம் குலதெய்வம் கோவில், இஷ்டதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் பூமுடி கொடுப்பது, அந்த கோவில் கடனை நீங்கள் வந்து வருஷம் செலுத்திட்டே வரும்போது என்ன ஆகுன்னா உங்கள் மன வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி பிரச்சனை அப்படிங்கிறது எப்போவுமே வராது, ஒரு நாளும் வராது.
வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நல்ல குழந்தைகள், நல்ல செல்வாக்கு, தொழில் சார்ந்த விஷயங்கள், பட்டம், பதவிகள், சரிங்களா? ஊருக்குள்ள சொத்து வாங்கி போடுறது, சந்தோஷமாக இருக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை, அன்னுன்னு சொல்கிறவங்கள தாம்பத்தியம் எல்லாமே சிறப்பாக போயிட்டே இருக்கும். எந்த சூழலையும் சரி உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் என்பது இந்த பரிகாரத்தின் மூலமாக செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடியேன் உணர்ந்த விஷயம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.